Hi, we have been learning Carnatic music with the renowned Unnikrishnan Sir through Eduraga. Unni Sir's patience and sincerity, as well as his adaptability to the level and needs of the student, truly make his lessons unique. We especially admire his attention to detail and emphasis on the subtle nuances of Carnatic music. Overall, Unni Sir's top-notch guidance has truly helped us grow as singers. We would like to thank Eduraga for giving us this opportunity to learn with Unni Sir. Hi all, I am Sunita and I am learning light music through Manu sir past 2 years. When I joined Eduraga, my pitch was so low, and from mentoring Manu sir, it improved a lot. And I would like to thank Manu sir and Eduraga for this wonderful opportunity. Thank you. Hi, this is Dinesh Babu. I'm very happy to meet you through this video. I would like to share with you that I've been using Eduraga platform for the past year and a half. I'm the student of legendary playback singer Manu. Manu sir have helped me to understand the music in me and the nuances of singing a song with dynamics and feel to produce a playback singing quality. This has helped me to step up to the next level. I would highly recommend you to sign up Eduraga platform if you would like to take up your singing to the next level. Thank you. இஷிதா மீடியாவோட ஸ்டார் உங்களுடன் அப்படின்ற ப்ரோக்ராம் பாக்குற உலக மக்கள் அனைவருக்கும் இஷிதா மீடியாவோட சார்பாக நான் உங்களோட ஹோஸ்ட் தன்யா தர்மராஜன் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இஷிதா மீடியா வந்து வாரம் ஒரு புது செலிபிரிட்டியை கூப்பிட்டு நாங்க இன்டர்வியூ பண்ணுவோம். அந்த லிஸ்ட்ல இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான பர்சன் நாங்க வச்சிருக்கோம். அவர் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கீங்க, எங்களுக்கு தெரியும். அவரை பத்தி நான் எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஹீஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் such a good looking person, so handsome. நானே அவர் அப்பப்போ சைட் வச்சிருக்கேன். He's a famous actor, he is a producer, he's a singer, இப்படின்னு லிஸ்ட் போயிட்டே இருக்கும். He's such a multi talented personality. அவர்கிட்ட இருந்து இந்த மாதிரி டேலண்ட்ஸ் எல்லாம் அவர்கிட்ட இருந்து கறந்து எடுக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் அவரை நாங்க இங்க வர வச்சிருக்கோம். Please help us welcome the one and only Deepak Dinkar. Hi Deepak. வணக்கம் வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க தன்யா? ஹாய் 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 ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃபண்டாஸ்டிக் ஃபண்டாஸ்டிக். சீதா மீடியா நேயர்கள் அனைவருக்கும், வேர்ல்டு வைட்ல பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து ரசிகர்கள் மற்றும் அனைத்து நண்பர்கள் அனைவருக்கும் தீபக்கின் இனிய வணக்கம் from Chennai, and it's going live everywhere across the globe, so I'm very happy to be here. We are so happy to have you here as well Deepak. உங்ககிட்ட நிறைய கேள்வியை கேட்டு உங்ககிட்ட இருந்து கறந்து எடுக்கணும், நீங்க இவ்ளோ ஆல் ரவுண்டரா இருக்கீங்க அப்படின்ற ஒரு ஃபேக்ட வந்து உங்ககிட்ட இருந்தே வந்து கறந்து எடுக்கலாம் அப்படின்னு நாங்க கேட்கறதா நாங்க உங்களை உட்கார வச்சிருக்கோம். ஓகேவா? நீங்க வந்து உங்களோட கரியர் ஸ்டார்டிங்ல வந்து நீங்க மாடலா ஸ்டார்ட் பண்ணீங்க, ரைட்? அதுக்கப்புறம் யூ டிரான்சிஷன்ட் இன்டு ஆக்டிங் அண்ட் ஃபில்ம் இண்டஸ்ட்ரி.
சோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? நீங்க மாடல்ன்றது வந்து இட்ஸ் a different genre, right? It's a different domain. ஃபில்மிங்ன்றது ஒரு டிஃபரெண்ட் டொமைன். சோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் மாடலிங் டு ஃபில்ம் இண்டஸ்ட்ரி எப்படி இருந்தது? What tell us about it? வழக்கமா வந்து சென்னையில படிக்கிற பசங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ட்ரீம் என்னவா இருக்கும்னா லாயோலா காலேஜ்ல எப்படியாவது படிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ அதுவும் வந்து ஸ்பெஷலி when you take up arts and காமர்ஸ் அந்த மாதிரி குரூப் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா இட் வில் பி லைக் ஒரு பேசிக் ஸ்டாண்டர்ட் இது வந்து லாயலால யூ ஷுட் பி a ஸ்டூடெண்ட் தான் இருக்கும். எல்லா சின்ன அந்த 12th ஸ்டாண்டர்ட் முடிக்கிற பசங்களுக்கு வந்து கண்டிப்பா அது இருக்கதான் செய்யும். அதே ட்ரீமோட தான் நானும் வந்து got into Loyola College. This is one of the most prestigious college in Chennai. So I'm proud to be a Loyalite. So அந்த காலேஜ்ல எப்படியாவது சேரணும்னு சொல்லிட்டு I got in and I was studying in college. So when you are there in college, okay, there is always a big opening. இப்போ வந்து இன்னும் நிறைய இருக்கு பிகாஸ் யூ ஹேவ் லாட் ஆஃப் அவென்யூஸ். அப்பெல்லாம் ரொம்ப கம்மி தான், பட் இருந்தாலும் வந்து யூ ஹேட் பிக் ஓப்பனிங்ஸ். ஸோ அந்த டைம்ல வந்து ஐ காட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு மாடல். அண்ட் நமக்கு வந்து பெரிய ரேம்ப் மாடல் மாதிரி பயங்கரமா 6 ஃபுட்டர் அப்படிலாம் கிடையாது. அதனால வந்து ஐ வாஸ் மாடலிங் ஃபார் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். ஸோ தாரா உமேஷ், பிஜு, ருக்மணின்னு சொல்லிட்டு மாடல் கான்டெஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. தேர் வெரி ஃபேமஸ் இன் சவுத். ஸோ தேவ் யூஸ் மீ ஃபார் லாட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். சும்மா அந்த பிரிண்ட் மீடியா அப்படி இப்படின்னு ஸ்டார்ட் ஆச்சு. பிரில்லியன்ட் ட்விட்டர்ல ஆடு, அதுக்கப்புறம் அப்படி இப்படி சின்ன சின்ன ஆட்ஸா வந்துட்டு இருந்தது. தட் இஸ் ஆக்சுவலி பார்ட் டைம் ஜாப். யூ கோ டு காலேஜ், when you have free time you do this ad. வீக்கெண்ட்ஸ் இல்லைன்னா ஏதோ ஒரு நாள்ல வரும். ஸோ அந்த நாள் மட்டும் லீவ் போட்டு போற மாதிரி. ஸோ அப்படியே I just got into it. And meanwhile I was working part time also, அந்த டைம்லயே வந்து I wanted to be self dependent ன்றதுனால so I wanted to work and earn money. I used to go for bike racing in Irungatikode race track. I was kind of interested in all these things. So அப்படியே போயிட்டு இருந்துச்சு. I was a DJ also those days. And இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைய வந்து ஒரு பக்காவான காலேஜ் பையனுக்கு எப்படி இருக்குமோ I'm talking about 2000 அந்த டைம்ல எல்லாம் 90s 2000 எல்லாம் எப்படி இருக்கணுமோ அப்படி ஒரு ஜாலியான ஒரு இதுவா தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். ஸோ அதுல வந்து there was a point where you finish your college, correct? என்னோட செகண்ட் இயர் தேர்ட் இயருக்கு அப்புறமா I started to modeling. அது இதுன்னு போகும்போது there is a point where you have to focus on your career. ஆமா, fun will end overnight. ஒரு fun வந்து முடிஞ்சு you have to focus on in your career. அப்படி வரும்போது I was doing computers. GNIT ல வந்து NIT ல வந்து GNIT ன்னு ஒரு கோர்ஸ் இருக்கு. So I was doing that. I was like almost 3/4 அப்படி போயிட்டு இருக்கு அந்த டைம்ல. அப்போ வரும்போது I was not that very keen on computers because I felt is computers any day somebody is going to take over that entire thing and it's going to be totally automated ன்ற மாதிரி அப்பவே எனக்கு தோணுச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா AI அப்படின்னா இன்னைக்கு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து learn Python in Boston University. AI is the next thing for இதுன்றாங்க. So that's not my cup of tea. There are people to do it. So I wanted to get into something more creative and where you can showcase your talent. And I'm not much of a talented person, but still எனக்கு வந்த opportunities I grabbed it and I tried to do my best. I couldn't say I was the best, but I tried to do my best. என்னோட கெபாசிட்டிக்கு என்னவோ I was trying to give that. So அந்த மாதிரி பார்க்கும்போது மாடலிங்ல இருந்து opportunity came to me. So அந்த டைம்ல it was not much of competition and things like that. So வெள்ளையா இருக்க கொஞ்சம் நல்லா பேசுறேன்னு உடனே I got the opportunity. I was called for a couple of auditions and auditionல கூட வந்து just they asked me a few questions and then say we good to go. I said I don't have any experience. My producer அப்ப ராஷ்டிரில சதீஷ் ராஜாமணின்னு சொல்லிட்டு is my senior in college. Which we didn't know, but அங்க பேசும்போது ஒரு கனெக்ட்ல வந்து very setting Loyola Loyola I'm also from Loyola buddy அப்படி சொல்லிட்டு come let's do this அப்படின்னு சொல்லிட்டு he directly took me for a shoot. I was like damn, I don't even know anything about shooting right in front of the camera அப்படின்னும்போது தான் he gave me the confidence. He said why not do this buddy, you can do it அப்படின்னு சரி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கேம்பஸ்னு ஒரு ஷோ ஒன்று going to colleges and conducting game shows அந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி ஒரு ஷோ இருந்துச்சு. அதுல I got in. So அப்படியே I started slow-ஆ அப்படியே வீக்லி ஷோஸ் அப்படி வந்துட்டே இருந்தது. That was one side. So இப்போ என்ன ஆகுதுன்னா காலேஜ் முடியிற டைம் வருது and my parents are like what are you going to do buddy, tell me what is your focus. இதெல்லாம் நீ பண்ற பார்ட் டைம் ஹாபி அப்படின்னு சொல்ற that's okay, but what is going to be your life அப்படின்னு that's when the big question came in and I was like என்னடா இது வாழ்க்கையில ஏதோ பண்ணணும் போல இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் வந்துச்சு. அப்பதான் then தைரியமா வந்து I got committed to a couple of serials அந்த டைம்ல. உறவுகளர் தொடர்கதைன்னு சொல்லிட்டு ஒரு சீரியல்ல வந்து I was called to act for that
and I got through that, and Devadarshini Chetan, they were my parents. அது ஒரு நல்ல ஒரு கதை. வி பிரியான்னு சொல்லிட்டு மணிரத்னம் சாருடைய அசோசியேட்டா அப்ப இருந்தாங்க. Now she's a big director. So பிரியா மேம் வந்து எனக்கு கூப்பிட்டு again they had an audition. They said this is the guy, okay, let's go அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சீனே வந்து எனக்கு ஸ்மோக் பண்ற மாதிரி ஒரு சீன் கொடுத்தாங்க. ஆக்சுவலி பிளடி ஹெல் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு தென் ஐ ஸ்டார்டட் அப்படியே போச்சு. தென் ஐ வாஸ் கைண்ட் ஆஃப் பிஸி வித் தட். ஷூட்டிங் வந்துருச்சுன்னா ஒரு 10-15 days அப்படியே கண்டினியூஸா போகணும். 10-15 days வந்து யூ டோட்டலி பி என்கிராஸ் இந்த ஷூட்டிங் இருந்தோடனே மற்ற விஷயத்தை நம்ம யோசிக்கவே மாட்டோம். ஸோ அப்படியே காட் பிஸி. லக்கிலி ஐ வாஸ் ஐ ஸ்டார்டட் கெட்டிங் பிஸி அந்த டைம்லேயே. தென் ஐ டோல்ட் மை பேரண்ட்ஸ் இந்த மாதிரி ஜஸ்ட் கிவ் மீ இயர்ஸ் டைம், ஒரு வருஷம் டைம் கொடுங்க. If I don't do what I'm doing right, I mean, if I can't pursue what I'm doing right now, then நீங்க சொல்ற மாதிரி நான் கேட்கிறேன் அப்படின்ட்டு. But touch wood, okay, luckily என்னுடைய டைம் அந்த டைம்ல நல்லா இருந்துச்சு. I got very busy. ஒண்ணு because serial இதுல கால் வச்ச உடனே they'll start calling you for other different projects. So அப்படியே நிறைய projects வர அப்படியே slow I started building up, and I was totally ஒரு ஸ்மால் டைம் ஆர்டிஸ்டா மாறிட்டேன் நான் அந்த டைம்லயே. ஸோ தென் ஐ டோல்ட் அந்த ஒரு வருஷம் போறதுக்குள்ள ஐ காட் வெரி பிஸி அண்ட் திங்ஸ் சேஞ்ச். அப்படியே இட்ஸ் நாட் ஓவர் நைட் சேஞ்சஸ், பட் ஸ்டில் the opportunity, my parents actually trusted me, believed in me, and then they said okay, please go ahead அப்படின்னு சொல்றது வந்து it took some time. அவங்க ஓகேன்னு சொல்லும் போது then I got busy, then now here I am அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்படியே ஸ்லோ அண்ட் ஸ்டடியா டெவலப்ட். கண்டிப்பா ஐ மீன் இதுதான் என்னுடைய பிகினிங். just the ஒரே நீங்க கேட்ட கேள்விக்கு நான் ஒரே ஃபுல் பதில சொல்லிடலாம், பட் இருந்தாலும் I'll let you ask me some questions. Oh, thank you. Actually, என்னதான் வந்து like you are the problem being a host. You got to interrupt, you talk a lot. அது உள்ளுக்குள்ளே வந்துரும் ஆட்டோமேட்டிக்கா. My point is I should gather as much information from you, right? நீங்கலாம் வந்து அத சொல்லிடுறீங்க. So thank you so much actually. நானா கறக்காம நீங்க வந்து அழகா சொல்லிட்டீங்க. So நீங்க வந்து also what I want to point out was நீங்க வந்து you're incredibly talented, but at the same time you have amazing parents as well who support you, who trusted you at that time, இல்லையா? And told you okay நீ போய் பண்ணு, you prove yourself ன்றத உங்க parents சொல்லிருக்காங்க. So thanks to your parents as well, right? Thanks. But அதே சமயம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய பசங்களுக்கு வந்து இந்த காலத்துல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அந்த காலத்துல வந்து அது மாதிரி பண்ணாங்களான்னு தெரியல. அப்படியே பண்ணும்போது வந்து இட் இஸ் you'll have a fear. வீட்ல வந்து நம்மளுக்கு ஒரு பர்மிஷன் கொடுத்துட்டாங்களே, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் பயம் இருக்கு பாத்தீங்களா? that fear will drive you. கண்டிப்பா அந்த ஒரு பயம் தான் வந்து நம்மள ஓட்டும், ஏதாவது பண்ண வைக்கும். சோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்தாங்க. சோ I grabbed it. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். கண்டிப்பா 100% I agree with you. இன்னொரு क्वेश्चन என்னன்னா, உங்களை வந்து நாங்க கேள்விப்பட்டோம் மைக்கா அப்படின்னு கூப்பிடுவாங்களாமே, அப்படின்னா என்னது? what is the meaning? see அது நீங்க சென்னையா பெஸ்ட்? நீங்க கோயம்புத்தூர்ங்களா? சரிங்க. எங்க ஊர் பாத்தீங்கன்னா ஒரு வளர்ற டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்லாங் எல்லாம் பேசுவோம், பேர் வச்சு எல்லாம் கூப்பிடுவோம், கரெக்ட்டுங்களா? சோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றது, இண்டஸ்ட்ரி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்த அப்புறமா வந்து எங்களுக்குன்னு ஒரு கேங் இருக்கும். நார்த் மெட்ராஸ் பசங்க இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. இண்டஸ்ட்ரியில இருக்காங்களோ இல்லையோ வெளி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட இருப்பாங்கல்ல. அப்போ வந்து என்ன ஆகும்னா, நம்ம ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் ஒர்க்கிங் யூ வில் லூஸ் டச் வித் அதர் பீப்புள். வெளியில இருக்க மக்களோட சர்க்கிள் வந்து யூ வாண்ட் கெட் டு மீட் தம். எதையாவது ஒரு 2 மாசம் ஒரு வாட்டி 3 மாசம் ஒரு வாட்டி மீட் பண்ணுவோம், பேசுவோம் அப்படின்னு போது அப்ப என்ன ஆகும்னா ஒரு வாட்டி ஒரு பேட்ச்க்கு வந்து புதுசான வார்த்தைகள் வரும். நீ பாத்தீங்கன்னா புள்ளிங்கோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரொம்ப ஃபேமஸா இருக்குல்ல, அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் வந்து நிறைய வந்து ஃபேமஸ் ஆகும். சோ அந்த மாதிரி இந்த புள்ளிங்கோக்கு எல்லாம் முன்னாடி இருந்துதான் இந்த மைக்கா அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை அட்ரஸ் பண்ணிக்கிறது. என்ன மைக்கா எப்படி இந்த மாதிரி பேசுவோம்ல, அந்த மாதிரி பேசும்போது அந்த வார்த்தை எனக்கு பிடிச்சிருச்சுன்றதுனால ஐ ஸ்டார்டட் யூசிங் இட் டு லாட் ஆஃப் பீப்புள். நான் மச்சி நம்ம அம்மேன்னு பேசுவோம், அந்த மாதிரி இருந்து மைக்கா அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு வார்த்தையை வந்துருச்சு. அது ஸோ அதுதான் வந்து ஒட்டிச்சு எங்களுக்குள்ள. ஸோ அப்படின்னு கூப்பிட ஸோ பீப்புள் ஸ்டார்டட் எங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள இதை ஸ்டார்ட் அட்ரஸிங் லைக்னா மைக்கா என்ன மைக்கா நம்ம பேசும்போது அது ஒரு இது மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுல இருந்து பேரும் அது இப்போ கூட அவுட் ஆஃப் ட்ரெண்டா போறதுனால கேட்காதீங்க. ஏன்னா வந்து எங்க தண்ணியில கண்ட படத்துலயே அந்த வார்த்தையை நான் வைக்க சொன்னேன். அது வந்து சாண்டி தான் பேசுறாப்புல. சோ அது ஆமா, அது வந்து படம் மூலமா பாப்புலரைஸ் பண்ணனும் அந்த வார்த்தையை. அதனால தான் நிறைய பேர் கேக்குறாங்க. பாத்தீங்களா, அப்ப ஆல்ரெடி அது அவுட் ஆஃப் ட்ரெண்டா போனாலும் மறுபடியும் அத பாப்புலரைஸ் பண்ணிட்டீங்க. ஆமா, நடுவுல வந்து ஆமா சஞ்சீவ், நானு, அப்புறம் வெங்கட், அப்புறம் எல்லாரும் வந்து பேசிக்கிறது வந்து இந்த மாதிரி தான் பேசிப்போம். சோ அப்படி இருக்கும்போது வந்து
நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடின்ற நிகழ்ச்சியில வந்து சூர்யா வாஸ் ஹோஸ்டிங் இட். அப்போ வந்து அவர் வந்து சஞ்சீவ் சூர்யா தேர் க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஸோ அப்போ வந்து சஞ்சீவ் வந்து அவங்க கிட்ட கேட்டிருக்காங்க தீபக் வந்து கலாய்க்கிறதுக்குனால சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது தென் நீ சார் மைக்கான்னு சொல்ல அவன் டென்ஷன் ஆகும், அவனுக்கு புரியாது டக்குன்னு எப்படி இந்த வார்த்தை சூர்யா இஸ் ஆஸ்கிங் வித் திஸ் கொஸ்டின் பயப்படுவான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு கேளுன்னாங்க. ஸோ சடன்லி சூர்யா வந்து கேட்டா நானும் டிடி தான் உட்காந்துட்டு இருந்தோம். என்னது மைக்கான்னு சொல்றான் என்னது அப்படின்னு ஒன்னு அப்படியே I was like ஐயோ இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி I was shocked. அப்பதான் சஞ்சீவ் போன்ல he came in. அப்பதான் வந்து we were talking about it. ஸோ அதுதான். ஸோ அது அந்த வார்த்தை வந்து பாப்புலரைஸ் ஆன உடனே தென் ஐ தாட் ஓகே படம் பண்ணும் போது வந்து why don't you use it ன்னு சொல்லிட்டு we use that word. ஸோ அது கொஞ்சம் அதுல இருந்து கொஞ்சம் எங்க செக்மெண்ட் பசங்களுக்கு அது நல்ல பாப்புலரான ஒரு வார்த்தை ஆயிடுச்சு. Clever. இப்போ வந்து I think after this video also that is going to go back into trend. மைக் அப்படினு சொல்றது வந்து இன்னும் ட்ரெண்ட் ஆயிடும். கண்டிப்பா. அப்புறம் வந்து அடுத்த கேள்வி என்னன்னா, நீங்க வந்து உங்களோட கரியரோட டர்னிங் பாயிண்ட் கூட சொல்லலாம். ஐ திங்க் தென்றல் சீரியல் இல்லையா? எனக்கு வந்து நான் பேக் அண்ட் கோயம்புத்தூர்ல இருக்கும் போது எனக்கு அப்பப்போ ஞாபகம் வரும் தென்றல் சீரியல் வந்து ஓடுது அப்படின்னு சொல்றது. வீட்டுல அடிக்கடி ஓடும். எனக்கு வந்து நான் வந்து எல்லா எபிசோட்ஸும் பாக்கலனாலும் நிறைய எபிசோட்ஸ் ஆக்சுவலி பாத்திருக்கேன். ஏன்னா எங்க அம்மா பாப்பாங்க. சோ அந்த தென்றல் சீரியல் அப்படின்றது வந்து அதுல நீங்க ரொம்ப அழகா தமிழ் அப்படின்ற ஒரு கேரக்டரை நீங்க வந்து ஆக்ட் பண்ணிருக்கீங்க இல்லையா? சோ அந்த கேரக்டர் ஹாஸ் பீன் லைக்ட் பை சோ மெனி ஆஃப் யுவர் வியூவர்ஸ், ரைட்? சோ என்னோட கேள்வி என்னன்னா, அந்த தமிழ்ன்ற கேரக்டர் வந்து நீங்க ரியல் லைஃப்லயும் தமிழ் அப்படின்ற கேரக்டர் தானா இல்ல வந்து வேற மாதிரி கேரக்டர் நீங்க? Okay, there's an interesting fact, which you have to know. Tirumadi Selvamla, I got in as a guest role la கூப்பிட்டாங்க. I was kind of busy with other serials. அந்த டைம்ல guest role ன்னு சொன்னாங்க. ஒரு 4 நாள் தான் அவங்க ஷூட்டிங் சொல்லிட்டு I went and acted in that. அப்பன்னு பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர் வந்து அந்த 4 டேஸ்லயே வந்து டெலிகாஸ்ட்ல ரீச் ஆன உடனே டைரக்டர் கேம் அண்ட் ஆஸ்க் மீ சேயிங் தட் குமரன் சார் கேட்டாரு, இந்த மாதிரி வந்து இந்த கேரக்டர் எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு இருக்கேன், நீங்க இன்ட்ரெஸ்டடா அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன் சார் நடிக்க தானே வந்திருக்கோம், கண்டிப்பா பண்ணலாமே சார், என்ன வாட் இஸ் ராங் அப்படின்னு சொல்லிட்டு பண்றேன் சார் அப்படின்ட்டு. ஸோ அப்பதான் செரின்ற கேரக்டர் காட் வெரி பாப்புலர் இன் திருமதி செல்வம். ஸோ அது திருமதி செல்வம் முடிகிற ஸ்டேஜ்ல வந்து தே வாண்டட் டு ஸ்டார்ட் பேரலி தே வாண்ட் டு ஸ்டார்ட் தென்றல். ஸோ அப்போ வந்து டைரக்டர் ஆஸ்மி இது பாருப்பா இது மாதிரி தென்றல்னு ஒரு சீரியல் பண்ண போறோம், ஓகே ஸ்ருதி வில் பி த ஹீரோயின் அண்ட் யூ வில் பிளே த லீட், இது எப்படி இருக்கணும்ன்ற அந்த கேரக்டர் நான் சொல்லிடுறேன், இன்ட்ரெஸ்டடா நீ சொல்லு அப்படின்னு. எப்படி சார் இருக்கணும்னு? இல்லப்பா ஒன்னும் இல்லப்பா, நீ எப்படி நார்மலா வந்து பேசுவ, நீ பேசிட்டு எப்படி ஜாலியா அப்படி பேசிட்டு ஒரு 10 விஷயம் பேசிட்டு கடைசி 2 விஷயம் வளரும் தெரியுமா, அதான் கேரக்டர். என்ன சார் எப்படி சொல்றீங்க? ஆமாப்பா நீ பேசணும் அப்படிதான் இருக்கும், நல்லா பேசினே இருப்ப, அப்புறம் கடைசியில இருந்து யோசிச்சு பார்த்தா நீ என்ன பேசினே புரியாது, ஏதோ உளறி வச்சிருப்ப, அந்த மாதிரி நீ பண்ணு அப்படின்னு சொன்னாரு. சார் அப்படின்னு பண்ணுப்பா நல்லா இருக்கும்னாரு. ஸோ அது நம்மளோட ஆல்மோஸ்ட் ரியல் லைஃப் கேரக்டர் தான் அவரு கொடுத்தாரு. ஸோ சென்ட்ரல்ல பார்த்த தமிழ் தான் வந்து ஆக்சுவல் தீபக்குடைய பாதி. ஸோ அப்படின்னு ஆமா அப்படின்னு சொல்லி அதை கேரக்டரா பண்ணிட்டாங்க. ஸோ தட் வாஸ் ஃபன். ஸோ அப்படிதான் எனக்கு அந்த கேரக்டர் அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்டே கிடைச்சது. ஸோ தட் இஸ் ஒன் பிக் வெரி பிக் பிரேக் த்ரூ அண்ட் டர்னிங் பாயிண்ட் இன் மை கெரியர் ஆக்சுவலி. ஸோ தட் இஸ் த ஒன் ப்ராஜெக்ட் விச் எஸ்கலேட்டட் மீ ஃப்ரம் ஸ்மால் ஸ்க்ரீன் டு பிக் ஸ்க்ரீன். ஸோ தென்றல் முடிக்கும் போது வந்து ஐ வாஸ் ஃபில்ட் வித் லாட் ஆஃப் ஆஃபர்ஸ், லாட் ஆஃப் மூவிஸ் வந்து கேட்டதுல அப்ப நான் ஒத்துக்கிட்டு தான் தண்ணில கண்டம். அண்ட் ஐ வாஸ் நாட் வெரி கியூரியஸ் டு லே மை ஹேண்ட்ஸ், அங்கங்க கை வைக்கணும்னு எனக்கு இஷ்டம் கிடையாது. ஒண்ணு பண்ணாலும் உருப்படியா பண்ணணும்ன்றதுதான் என்னுடைய டார்கெட் அண்ட் ஃபோக்கஸ். ஸோ அதுலதான் வந்து தண்ணில கண்டம்னு ஒரு படம் பண்ணோம். ஸோ ஐ வாஸ் நாட் வெரி கிரீடி அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு லே மை ஹேண்ட்ஸ் ஆன் நிறைய ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து இது எடுத்துக்கலாம் அது எடுத்துக்கலாம் நான் பண்ணல. தென்றல்னு ஒன்று பண்ணி ஐ மீன் தண்ணில கண்டம் அப்படின்ற திரைப்படம் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு வெங்கட்ராஜ்ன்றவர் தான் ப்ரொடியூசர். ஹீ செட் why don't we do this movieன்னு சொல்லிட்டு நான் அப்ப சொன்னேன், இல்லப்பா மூவிஸ்ன்றது விளையாட்டு கிடையாது, பாத்துக்கலாவா என்ன போகுது பாத்துக்கலாவா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ப்ராஜெக்ட் நாங்கள் 1 வருஷம் பண்ணோம். பண்ணிட்டு we released it in 15ல ரிலீஸ் பண்ணோம். மார்ச் 13th 2015 பண்ணோம். தண்ணில கண்டம் வாஸ் சூப்பர் டூப்பர் ஹிட்லாம் சொல்ல மாட்டேன், பட் இட் வாஸ் ஒன் ப்ராஜெக்ட் which gave me a good recognition. So people could recognize. இன்னைக்கும் வந்து அமேசான் பிரைம்ல வந்து இவனுக்கு தண்ணில கண்டன் போட்டீங்கன்னா அமேசான் பிரைம்லயே இருக்கு. So you can get to watch that movie. And of course Polymer satellite rights was given to Polymer and they keep playing for all the முக்கியமான நாட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறப்பு நிகழ்ச்சியில வந்து தண்ணில கண்டமும் ஒரு படமா இருக்கிறது வந்து உண்மையிலே ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸோ தட் இஸ் ஒன் திங் விச் கேவ் மீ a good டோட்டல் டைவர்ஷன் எனக்கு கொடுத்துச்சு டுவர்ட்ஸ் மூவிஸ்ன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா ஐ ஸ்டார்டட் டூயிங் மூவிஸ். அதுல வந்து இப்போ ஒரு படம் ரெடி ஆகி நின்றுட்டு இருக்கு. இன்னும் இட்ஸ் ஆல்மோஸ்ட் 2 years. அந்த பேண்டமிக்லாம் வந்த உடனே we have to release it.
ஸோ அதனால வந்து இட்ஸ் இன் ஃபைனல் ஸ்டேஜஸ் ஆஃப் போஸ்ட் ப்ரொடக்ஷன். ஸோ Okay. ஒன்ஸ் அது வந்து எல்லாமே சிச்சுவேஷன்லாம் நார்மல் ஆகட்டும், ஆனால் அப்புறமா வி கோனா ரிலீஸ் தட். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஐம் கெட்டிங் டு ஓடிடி நவ். ஸோ ஓடிடியில் வந்து ஐம் டூயிங் ஒரிஜினல்ஸ் ஒன்று பண்ணுறேன். ஸோ Oh, wonderful. வெரி வித் பிக் டைரக்டர், ஒன் ஆஃப் மை ஃபேவரட் அண்ட் ஒன் ஆஃப் மை குருநாதர் உடைய ப்ராஜெக்ட்ல நான் கமிட் ஆயிருக்கேன். இட்ஸ் டூ early to discuss about this, பட் எல்லாம் வரட்டும், இன்னும் டைம் ஆகும். ஏன்னா இதுதான் இப்போ ஒரு இதுல பிரச்சனை. இது மாதிரி நம்ம ஒரு ஷோ பண்றோம்னா நாளைக்கு ஷூட்டிங், நாளைக்கு டெலிகாஸ்ட் அப்படின்னு இருக்கும். அதெல்லாம் இல்லாம வந்து ஒரு ப்ராஜெக்டா பண்ணும் போது இட் டேக்ஸ் டைம், அட்லீஸ்ட் a year. ஸோ அந்த ஒரு வருஷம் வந்து வில் ஹேவ் டு வெயிட் ஃபார் இட். பல்ல கடிச்சிட்டு உட்காந்துட்டு ஃபோக்கஸ் அண்ட் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் தட். அது மாதிரி விஷயம்லாம் இருக்கு. ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் த்ரூ தட் ட்ரில். ஆமா, இந்த பேண்டமிக் கேவ்ஸ் அ பிரேக். பெரிய பிரேக் கொடுத்துருச்சு. ஆல்மோஸ்ட் a year that I did a project. So it's like it's always for the best ன்னு நான் நினைச்சுக்கிறேன். ஸோ என்னதான் இருந்தாலும் பொறுமையா வந்து லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வர மாதிரி லேட்டஸ்டா வந்துரும். கண்டிப்பா கண்டிப்பா. ஐ மீன் we are so excited for you as well. நீங்க வந்து அந்த புது ப்ராஜெக்ட்டுக்கு இன்னும் நாங்க நிறைய அதை பத்தி நானும் கேட்க போறோம்ல. ஆனா வந்து அதுக்கு முன்னாடி நீங்க வந்து தண்ணில கண்டம் பத்தி பேசிட்டு இருந்தீங்க இல்லையா? தண்ணில கண்டம் வந்து ஆக்சுவலி இன்னைக்கு கூட நான் உங்ககிட்ட பேச போறேன்னு உடனே எனக்கு தண்ணில கண்டம் ஞாபகம் வந்துருச்சு. அதோட காமெடி சீன்ஸ் எடுத்து பார்த்துட்டு நான் இங்க உட்காந்து சிரிச்சுட்டு இருந்தேன். அதுல வந்து ஸ்பெஷலி மொட்டை ராஜேந்திரன் சார் கூட நீங்க உங்களோட அவரோட கெமிஸ்ட்ரி வந்து செம்மையா இருந்தது. ஸ்கிரீன்ல அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸா இருந்தாலும் சரி, the way you share your dialogues, உங்களோட கெமிஸ்ட்ரி செம்மையா இருந்தது. உங்களோட ரியலி அந்த அந்த பாண்டிங்கே வந்து செம்மையா இருந்தது. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். வாட் வாஸ் யுவர் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் மொட்டை ராஜேந்திரன் சார்? எஸ், ராஜேந்திரன் சார் வந்து நம்ம ஷூட்டிங் வந்ததுல இருந்தே வந்து டே ஒன்ல இருந்து பயங்கர ஃப்ரெண்ட்லி. இஸ் வெரி ஃப்ரெண்ட்லி பர்சன். ராஜேந்திரன் சார் வந்து அவ்வளோ ஃப்ரெண்ட்லியான பர்சன், வெரி ஹம்பிள் பர்சன். வந்து என்ன சொல்றதுன்னா, அவ்வளோ ஒரு ஆர்டிஸ்ட்ன்ற ஒரு இதெல்லாமே அவர் கிடையாது. ஃபிளா அது இது என்ன சொல்றது, வந்து ஒரு ஏர்லாம் கிடையாது. ஸோ இஸ் ஆல்வேஸ் வெரி நார்மல் பர்சன். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்தாலும் அப்படியே ஓரமா உட்காருவாரு, அப்படியே சாப்பிடுவாரு. ஏன்னா அவர் வந்த விதம் அந்த மாதிரி ஒரு ஸ்டண்ட் மேனா இருந்து வந்திருக்காரு. ஸோ he knows the value of being on screen. அது அவருக்கு நல்லா தெரியும். சோ அதுல இருந்து வந்து ஐ லைக் திஸ் ஹம்பிள்னஸ், சிம்பிளிசிட்டி எனக்கு பிடிச்சதுல இருந்து நான் வந்து ரொம்ப ஜாலியான பர்சன். ஐ கோ டாக் டு எவ்ரிபடி. ஜாலியா அப்படின்னா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அது நம்ம சின்ன வயசுல இருந்து பழக்கம். அதுதான் நம்மளோட இது. சோ அப்படி பேசணும்னே அவர் நல்லா ஃப்ரெண்ட்லி ஆயிட்டாரு. அதுல இருந்து வந்து ஐ ஆக்சுவலி அட்மயர் ஹிம் ஆன் ஸ்கிரீன். சோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. சோ பிடிக்கும் போதே வந்து அவர் நடிக்கும் போதே வந்து ரசிதான் நான் பார்த்து நடிச்சிட்டு இருந்தனால இட் வாஸ் லைக் such a bond that created between us. ரொம்ப ஜாலியா இருக்கும். அவர் பேசும்போது பாதி சிரிப்பு வந்துடும். டைலாக் பேசும்போது அவருடைய வாய்ஸ், அவருடைய அந்த கெட்டப், நம்ம வேற அந்த இந்த மாதிரி கெட்டப் எல்லாம் கொடுத்துருந்தோம் அவருக்கு. சோ அந்த ஜாக்கெட் எல்லாம் போட்டு கன்லாம் வச்சுட்டு அப்படி வரும்போது அப்படின்னு சிரிப்பு வந்துடும் நம்மளுக்கு. ஸோ தட் வாஸ் ஃபன். இட்ஸ் வெரி ஈஸி டு ஜெல் வித் ஹிம். அண்ட் எஸ், அஃப்கோர்ஸ் வி ஹேட் லாட் ஆஃப் ஃபன். நிறைய விளையாட்டுலாம் விளையாடுவோம் ஷூட்டிங் ஸ்பாட்ல. ரொம்ப ஃபன்னா போச்சு. ஸோ தட் வாஸ் ஒன் திங். We actually banked on Mr. Rajendran. ஏன்னா அந்த டைம்ல வந்து அவர் தான் வந்து நல்லா பயங்கர ஃபேமஸா வந்துட்டு இருந்த டைம். So we as team what we thought is like இந்த படத்தை வந்து இன்னும் ஃபோக்கஸ் பண்ணோம்னா we have to focus on Mark என்ற கேரக்டர். மார்க் தான் மொட்டை ராஜேந்திரன். ஸோ அவரை வந்து ஹைலைட் பண்றதா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு we focused on that. அது ஒர்க் பண்ணோம். அவரும் வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாரு. இன்ஃபேக்ட் that movie gave him a very big break after that. So he was like இப்போ நீங்க நிறைய அவருடைய போட்டோஸ்லாம் எங்கன்னா பாத்தீங்கன்னா கூட யூடியூப்ல ஏதாவது தம்ப்நெயில்ல பாத்தீங்கன்னா நம்ம தண்ணில கண்டதோடைய ஸ்டில் தான் இருப்பாரு அவரு. அந்த மொட்டையில அப்புறம் அந்த ஜாக்கெட் போட்டு அந்த கிட்டாரோட இது வச்சுட்டு கன் ஒன்று வச்சுட்டு. ஸோ அப்படிதான் இருக்கும். ஸோ that gave him a very big thing in the milestone மாதிரி அவருக்கு சொல்றது அந்த படம் பிரேக். கண்டிப்பா அவர் வந்து அதுவும் அவர் நிறைய மென்ஷன் பண்ணிருக்காரு. கண்டிப்பா கண்டிப்பா. ஐ மீன் அவர் ஸ்கிரீன்ல வந்தோடனே என்னப்பா அப்படின்னு உடனே வந்து நமக்கு வந்து இமிடியேட்டா யூ வில் ஃபீல் குட். என்ன பண்றீங்க? வேற ஏதோ வீட்டு மாதிரி வழி ஒன்று தெரியுமா சொன்னா அப்படின்னு கேட்பாரு. நான் அவர் வாய்ஸ் நிமிஷம் இருமல் தான் வரும். ஏன்னா அது அவ்வளவு தொண்டை கட்டின மாதிரி இருக்கும். ரொம்ப கஷ்டம். எஸ்பெஷலி ஐ லைக் ஆமா, ஒரு தியேட்டர் சீன் இருக்கும் தண்ணில கண்டத்துல. அதுல பாத்தீங்கன்னா வந்து அவர்கிட்ட நாங்கெல்லாம் ஃபுல்லா குடிச்சிட்டு போயிட்டு அவர்கிட்ட இது வைப்போம், ஒரு கோரிக்கை. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்காக ஒரு டாஸ்க், ஐ மீன் ஒரு இதை முடிச்சு கொடுங்க. என்ன சொல்றது, ஒரு இட்ஸ் ஆக்சுவலி ஹையரிங் அஸ் எ பெய்ட் கில்லர் இல்ல. சோ அதனால வந்து எனக்கு அது இது பண்ணி அசாசின் நீங்க பண்ணணும், அசாசினேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு லிஸ்ட் ஒன்று வைப்போம். எனக்கு வந்து இவ்வளவு கொல்லணும், அவனை கொல்லணும்னு சொல்லிட்டு பக்கத்துல சென்ட்ராயன் இது கொல்லணும்னு இவரு சொல்லுவாரு, உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கொல்றா அப்படின்னு சொல்லிட்டு குமரவேல் சார் சொல்லுவாரு. சோ அப்படியே ஒரு லிஸ்ட் ஆட் ஆனே போவோம். அவர் அப்படியே டென்ஷன் வரும், என்னப்பா லிஸ்ட் ஏறினே போகுது மளிகை கடை மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதெல்லாம் வந்து so much of fun. ஏன்னா அவங்களை நிக்க வச்சு இந்த ஷார்ட்ல எடுக்கும் போது அவர் ஒரு டயலாக் பேசி முடிக்கும் போது நம்மளுக்கு சிரிப்பு வந்துடும் டேக்லயே.
சோ அந்த மாதிரி இருக்கும் அது. சோ அப்பயே we felt like கண்டிப்பா அது நல்லா ரீச் ஆகும்னு சொல்லிட்டு அது உண்மையிலே ஆச்சு நல்லா. எஸ்பெஷலி அந்த போர்ஷன்ஸ்லாம் வந்து காமெடியில வந்து இன்னும் ஹைலைட்டட் தான். It's a very sort out comedy வந்து I mean அடிக்கடி நாங்களே வந்து அடிக்கடி பாக்குற காமெடி. So definitely you all have done a wonderful job there really. So நீங்க வந்து இப்போ ஒரு Thank you so much. anytime. So நீங்க வந்து ஒரு டெலிவிஷன் ப்ரொடியூசர் கூட இல்லையா? So what are you currently working on? What is your current production on? As of now we're on a small break. இதுக்கு முன்னாடி நாங்க பண்ணது பாத்தீங்கன்னா வந்து we started with N autograph for Z. அதுக்கப்புறமா நண்பேண்டா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். N autograph ஒரு 1 year 52 weeks பண்ணோம். அதுக்கப்புறமா வந்து நண்பேண்டா பண்ணோம். நண்பேண்டா was a talk show where we brought in RJ Vignesh television first நம்ம கொண்டு வந்தோம் அந்த ஷோ மூலமா. So that was again a talk show where you have ஒரு நல்ல ஒரு ஜிம்மி ஃபேலன் ஷோ மாதிரி அது பண்ணோம். அதுக்கப்புறமா வந்து அது ஒரு 2 சீசன் போச்சு. அதுக்கப்புறமா we went for a bigger project which is called Super Mom அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா and Zara. So Zara வந்து எங்க ப்ராஜெக்ட்ல வந்து we brought in as a mom and daughter combo. So that was decided by the channel and the producer. அதுக்கப்புறமா ப்ரொடியூசர்னா ப்ரோக்ராம் ப்ரொடியூசர். Then we produced the show from Big Bang Creationsல நாங்க ப்ரொடியூஸ் பண்ணோம். So Ranjini, my wife, only she takes care of the production and everything. ஏன்னா நம்ம இந்த பக்கம் ஆன் ஸ்கிரீன்லயும் பிஸியா இருப்போம், அங்கேயும் பிஸியா இருக்கனால வந்து ஆஃப் ஸ்கிரீன் இப்போ ஃபுல்லா பாக்குறது வந்து she only take care. So எங்க டீம்ல வந்து she was only handling it. So Super Mom பண்ணோம். Super Mom was a very big breakthrough for us. ஏன்னா Super Mom உடைய ஃபர்ஸ்ட் பைலட் எபிசோட் என்னைக்குமே ஒரு இது லான்ச் பண்றோம்னா பைலட் எபிசோட் வந்து டக்குன்னு அவ்வளவு பெரிய ரேட்டிங் வராது. இட் டேக்ஸ் டைம் ஃபார் த ஷோ டு பிக் அப். பட் ஆனா வந்து ஒரு 15 years கழிச்சு ஒரு பெரிய மெஜாரிட்டி ஆஃப் டிஆர்பில வந்து இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் ஓபன் ஆச்சு சூப்பர் மாம். So that was actually a very big thing for us. The entire Z networkல இருந்து எல்லாருக்குமே வந்து very happy. So அது ஒரு சக்சஸ்ஃபுல் ஒரு சீசன் முடிச்சோம். அதுக்கப்புறமா we had season 2 also. 2 சீசன் முடிச்சோம். அது முடிச்ச போது தான் கரெக்டா பேண்டமிக் வந்தது. என்னோட டான்ஸ் ஜோடி டான்ஸ்ல நான் ஃபினாலே தான் நெக்ஸ்ட் எபிசோட் இஸ் கோயிங் டு பி ஃபினாலே அப்படின்னு இருக்கிற சமயத்துல வந்து அந்த லாக்டவுன்ற விஷயத்தை போட்ட உடனே அப்படியே முடிஞ்சது தான். ஸோ வி couldn't do anything. ஸோ சூப்பர் மாம் அப்புறம் we couldn't continue டிஜேடிக்கு அப்புறமா we couldn't do the finale also. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த பேண்டமிக் எல்லாரையும் உலுக்கி போட்டுருச்சு. ஸோ now everything is kind of starting slowly. ஸோ இதுக்கப்புறமா வந்து ப்ராப்ளி இதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா இட் மைட் டேக் சம் டைம். ஏன்னா நிறைய ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, எவ்ரிபடிஸ் ஷோஸ் ஆர் ஹெல்ட் அப். ஸோ அதனால வந்து லக்கிலி வி ஃபினிஷ்ட். ஏன்னா பாதியில விட்டவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கலாம். ஸோ தே ஆர் கிவிங் த சேனல்ஸ் கிவிங் தம் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபர்ஸ்ட். ஸோ வரிசையா நிற்கும் போது வந்து நீ முடி ஃபர்ஸ்ட்னு சொல்லி ஒருத்தருக்கா ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு எங்களுக்கு வரணும்னா அந்த சைக்கிள் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அண்ட் வி ஆர் ஆல்சோ டேக்கிங் a chill pill saying like கொஞ்சம் பிரீத் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒன்ஸ் யூ கெட் இன்டு தட் யூ வில் பி லைக் டோட்டலி சஃபோகேட் பண்ணி அப்படி ஒரு டென்ஷன்ல நான் ஸ்டாப்பா போவோம். சோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் இப்போ எல்லாம் கிளியர் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா இறங்கும் அப்படி சொல்லிட்டு வெயிட்டிங் ஃபார் தட். கண்டிப்பா no worries in that. All the very best for that. And no worries at all. So உங்களுக்கு வந்து விஜய் டிவி டிடி going back to your விஜய் டிவி days, right? விஜய் டிவி டிடி வந்து உங்களோட she's a really good friend அப்படின்னு கேள்விப்பட்டோம், right? சோ அவங்க கூட அந்த ரிலேஷன்ஷிப் அந்த பாண்டிங் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே நான் இப்ப சொல்றேன் பாருங்க. நான் ஃபர்ஸ்ட் ஒரு சீரியல் பண்ண சொன்னேன், பிரியா மேடமோட சீரியல் உறவுகள் ஒரு தொடர் கதைன்னு சொல்லிட்டு. சோ அந்த இதுல பண்ணும் போது
எனக்கு தம்பி அவர் கேரக்டர் நடிப்பான், தர்ஷன் சொல்லிட்டு. ஓகேவா, தர்ஷன் யாருன்னு பாத்தீங்கன்னா டிடியோட யங்கர் பிரதர். ஓகே, சோ அப்ப தர்ஷன் வந்து டிடியோட அம்மா தான் கூட்டிட்டு வருவாங்க. ஓகே, அண்ட் ஆஃப் கோர்ஸ் பிரியதர்ஷினி her elder sister is also a very famous actor அந்த டைம்ல. சோ அப்படின்றது வந்து தெரியும், ஒரு சீனியர் ஆக்டர் அவங்க தெரியும், தர்ஷன் தம்பியா நடிக்கிறான் அப்படின்னும் டிடி வந்து she was in school that time. சோ அப்பப்ப ஒரு ரூபா செட்டுக்கெல்லாம் வரும்போது ரொம்ப குட்டி பொண்ணா அவளை பார்த்திருக்கேன். அதுல இருந்து தெரியும், இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஒன் ஃபேமிலி யூனோ, அதுல இருந்து தெரியும் அப்படின்றது. அதுக்கப்புறமா பார்த்தோன்னே she became a host there அந்த சைடுல விஜய் டிவில. அதுக்கப்புறமா நான் விஜய் டிவிக்கு வந்து when they called me for Jodi, I was a participant there. அப்பா she was the host. So அதுல இருந்து எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும்ன்றனால it was always like ஒரு the little girl that I know growing up அப்படின்றதுலாம் தெரியும். So அதனால when I got on stage as a host, I was never a stage anchor at that time. எனக்கு சின்ன சின்ன ஷோஸ் பண்ணிருக்கேன் அப்படின்றது தான் எக்ஸ்பீரியன்ஸ் தவிர I was never on a reality show. அதுதான் first one of the first starting stages of reality shows in South. So அப்படி இருக்கும்போது வந்து அதுல வந்து when I startedனா she was a very big support for me. இப்படி பண்ணலாம்டா, அப்படி பண்ணலாம்டா, அப்படி பண்ணலாம்டா, இது மாதிரி பண்ணணும்டா, அது மாதிரி பண்றான்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி we acted in a serial together. ஓகேவா, அதுல வந்து she played my sister's role. So அப்போல இருந்தே வந்து we know, அதெல்லாம் லைவ் ரெக்கார்டிங் எங்களுக்கு. So we never had dubbing, அதெல்லாம் கிடையாது. மைக் கொடுத்துட்டு அப்படியே டைரக்டா பேசணும். சீன்ஸ் எல்லாமே you have to act like how Hindi movies are made, how Hollywood fictions are made. அந்த மாதிரி பண்ணும்போது இல்லையா, கவிதாலயா மின்பிம்பங்கள் அந்த குரூப்ல பண்ணும்போது வந்து it is very very difficult. So thanks to சமுத்திரகனி சார், அன்னில அவர் வந்து நடிக்க வச்சு அதுக்கப்புறமா he groomed me up, he shaped me up very well. ஸோ அதெல்லாம் வந்து இட்ஸ் காட்ஸ் கிஃப்ட் தான் சொல்லலாம் அந்த டைம்ல எனக்கு நடந்தது எல்லாமே. ஸோ அப்படி இருக்கும்போது அதுல இருந்து எனக்கு டிடியும் பழக்கம்ன்றதுனால வந்து we were very comfortable on screen and till now I think one of the best person that I can be on stage is Didi only. That's wonderful. Wow. இப்போ வந்து நீங்க ஜி டிவி அர்ச்சனா கூட நீங்க வந்துட்டு நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணிருக்கீங்க இல்லையா? சோ அவங்களுக்கும் you are a very good friend of hers as well. So அவங்களோட ரிலேஷன்ஷிப் பத்தி சொல்லுங்களேன். Yes. Okay, Archana நானு though I know Archana for a long time on screen, அவ்வளோ ஸ்டார்டிங்ல அவ்வளோ பழக்கம் கிடையாது. தென் ரொம்ப க்ளோஸ் ஆனது வந்து we came to US அந்த டைம்ல 2015 if I'm not wrong. So USக்கு நாங்க வந்து we had to travel because we're doing a show. So அர்ச்சனா நானும் தான் ஹோஸ்ட் பண்ற மாதிரி இந்த ஷோவை சிகாகோல. So we flew together. அப்ப அர்ச்சனா, அவர் சிஸ்டர் ஆனி, நானு 3 பேர் தான் we flew from Chennai. So it was a very short trip, not a long trip also. பட் அங்க போனதுல இருந்தே வந்து we had so much of bonding. என்னமோ எங்களுக்குள்ள ஒரு 20 வருஷம் பழக்கம் ஆல்ரெடி இருக்குன்ற மாதிரி வந்து we were like that. So அப்படின்றதுல இருந்து it was not like இதுதான் புதுசா பேசுறோமா அப்படிலாம் கிடையாது. It was like as if I already know her for so many years, she already knows me for so many years ன்ற மாதிரி தான் it went. So அதுல இருந்து வந்து we had a good bond. and அதுக்கப்புறமா வந்து we did a show for பாம்பேல ஒரு சேனலுக்காக நானு சஞ்சீவ் அர்ச்சனா we had different shows பண்ணிட்டு இருந்தோங்க. So அது பண்ணிட்டு அது தமிழுக்காக தான் பண்ணுவோம், but we fly to Bombay and come back. So அப்படி இருக்கும்போது வந்து we got very close. அப்பதான் வந்து அர்ச்சனா got into Z அந்த டைம்ல she's telling I think Z will be calling you soon அப்படின்னு சொல்லிட்டு actually for what அப்படினோ இல்ல you will get a call அப்படினோ. Then I got a call from Z. Then I started doing shows, but என்னன்னா we never did a show together. Okay. As in a regular show நாங்க பண்ணது கிடையாது. Okay. We only host live shows, அப்புறமா finales, awards அந்த மாதிரி தான் நாங்க பண்ணுவோம். பட் ஸ்டில் அகைன் அது ஒரு பாண்டிங்ன்றது வந்து ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். பிகாஸ் ஒரு ஷோ பண்ணாலும் சரி 100 ஷோ பண்ணாலும் சரி அந்த ஸ்டேஜ்ல நம்ம ஏறி அந்த ஷோ வந்து பல மணி நேரம் பண்ணும் போதே வில் கெட் டு நோ ஈச் அதர். அது வந்து ஒரு நல்ல கம்பேட்டபிலிட்டி இருக்கும் அர்ச்சனாக்கும் எனக்கும். ஸோ தட் வாஸ் ஒன் ஒரு ஃபேக்டர் அதுல நல்லா இருந்துச்சு. அதுதான். இப்போ வந்து நீங்க டிடி உங்க ஃபேவரட்டா அர்ச்சனா உங்க ஃபேவரட்டான்னு கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க? இரு கண்களையும் வச்சு கேட்காதீங்க இந்த மாதிரிலாம். See, both are my good friends. Both are fantastic people on screen. Both are very very extremely talented. So அந்த மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா I won't say I won't be in a position to say who's the இதுன்னு சொல்லிட்டு. என்ன கேட்டீங்கன்னா நிறைய ஷோஸ் நான் ஒன்னா சேர்ந்து பண்ணது I think with Didi only. So I'll go with Didi. பட் அதர்வைஸ் வந்து சமீபத்துல நான் அதிகமா ஷோஸ் பண்ணது அர்ச்சனாவோட. So அப்படின்னு கேட்டீங்கன்னா அர்ச்சனாவும் சொல்லலாம். So that's one question where I get stuck in a dilemma. Good answer. இப்போ வந்து நீங்க இப்போ நிறைய films பண்ணிருக்கீங்க இல்லையா? So உங்களோட from your point of view, right? So நீங்க வந்து மீடியா வந்து இந்த மூவி தான்
என்ன நிறைய அப்ரிஷியேட் பண்ணது or இந்த எனிதிங் இட் கேன் பி யுவர் மூவி or ஷோ எதா இருந்தாலும் உங்களுக்கு மீடியால இருந்து உங்களுக்கு நிறைய அப்ரிசியேஷன் வந்த ஷோ or மூவி என்னது? மீடியா இருந்து எனக்கு அப்ரிசியேஷன் வந்ததா? ஐ திங்க் தண்ணில கண்டம் ரிலீஸ் ஆனப்போ வந்து ஐ காட் லாட் ஆஃப் அப்ரிசியேஷன் ஃப்ரம் லாட் ஆஃப் பீப்புள் who I met. அந்த டைம்ல I traveled across தமிழ்நாடு. I just wanted to see, ஏன்னா ஒரு படம் பண்ணிட்டுமே சும்மா வீட்ல உட்கார கூடாது. 1 week I took a break. ரிலீஸ்க்கு அப்புறமா அடுத்த வாரம் I started traveling. I kind of visited almost all the districts. எல்லாமே போயிட்டு வந்துட்டேன். Right from Chennai to Madurai to கோயம்புத்தூர், திருச்சி, சேலம், ஈரோடு, மதுரை எல்லாமே பார்த்துட்டு அந்த சைடு ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சுட்டு கேம் பேக் டு சென்னை. பாண்டிச்சேரி, காரைக்கால் இருந்து எப்படி வந்து கும்பகோணம், தஞ்சாவூர்ல இருந்து கவர் பண்ணி இப்படி வந்து சென்னை வரைக்கும் வந்தேன். ஐ வென்ட் விசிட்டட் ஆல் த தியேட்டர்ஸ் அண்ட் இது பண்ணும்போது லைவா மக்கள் கிட்ட இருந்து வருது பார்த்தீங்களா ஒரு அப்ரிசியேஷன். அந்த தியேட்டர்ல படம் பார்த்துட்டு வெளியே வராங்கல்ல, அவங்க கிட்ட பர்சனலா போய் நிற்கும் போது வந்து இட் வாஸ் வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்களோட கரெக்டான ஹானஸ்ட் ஃபீட்பேக் வந்து நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்குதான் வந்து நிறைய பேர் யூடியூப்ல வச்சு டெய்லி ரிவ்யூ போய் வாசல் நிக்கிறாங்களா மைக்கு பிடிச்சிட்டு. அந்த மாதிரி இல்லாம லைவா பர்சனாவே போயிட்டு எப்படி இருந்துச்சு படம்னு கேட்கறதுக்கு ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. அது நடிச்ச நம்மளே போய் கேட்கறது. சோ தட் வாஸ் குட். அண்ட் எல்லா ஊர்லயும் கேபிள் சேனல்ஸ்ல நீங்க வந்து you met people that I met people. I went. ஆமா, ஒரு நாளைக்கு வந்து 3 ஊர் கவர் பண்ணுவேன். காலையில பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து I'll sit in one channel in லோக்கல் கேபிள்ல போயிட்டு அங்க படத்தோட டீசர் எல்லாம் ப்ளே பண்ணிட்டு I'll go live for at least 1 hour or half an hour லைவ் பண்ணிட்டு சோ அன்னைக்கு அங்க அந்த ஃபர்ஸ்ட் ஷோ ஒரு மேட்னி அதுக்கு முன்னாடி ஒரு ஷோ வரும்ல, அந்த ஃபர்ஸ்ட் ஷோக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் ஷோன்ற பாருங்க, அது கூட கன்ஃபியூஸ் ஆகும் எங்க ஊர்ல டேர்ம்ஸ்ல வேற. சோ முதல் ஒரு 10 மணி ஷோ 11 மணி ஷோ இருக்கும்ல, அந்த ஷோ எல்லாம் முடிஞ்சிட்டு வெளியே வர டைமுக்கு கரெக்டா அங்க போய் யாரை மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஈவினிங் ஷோக்குள்ள வந்து வேற ஒரு ஊருக்கு போயிட்டு பக்கத்து ஊர்ல போயிட்டு அங்க லைவ் பண்ணிட்டு அங்க போயிட்டு அந்த தியேட்டர்ல போயிட்டு எல்லாரும் மீட் பண்ணி பேசிட்டு அதுக்கப்புறமா திருப்பி நைட் ஷோக்கு வேற ஊருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த ஊர்ல இருந்து வேற ஊருக்கு கிளம்பி போயிட்டு தூங்கிட்டு அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில. சோ இந்த மாதிரி ஒரு 5 to 6 days I was traveling non-stop. So that is actually a very good thing. Actually every actor should follow that. Whoever is getting launched, they should know what is the real feedback. என்ன நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்றது வந்து இது பண்ணலாம். ஏன்னா ஓகே சில பேர் வந்து சொல்லுவாங்க சூப்பரா இருந்துச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் சில பேர் இருப்பாங்கல்ல ஹானஸ்டா ஃபீட்பேக் கொடுப்பாங்க, இல்லங்க இது ஓகே தான், இது வந்து இப்படி பண்ணிருக்கலாமே. அது நீங்க 10 நிமிஷம் பேசின அப்புறம் தான் அவங்க உண்மையா சொல்லுவாங்க. நீங்க பார்த்த உடனே சூப்பர் அப்படின்ட்டு போயிடுவாங்க, நல்லா இருந்துச்சுங்க அப்படின்னு போயிடுவாங்க. ஏன்னா நம்மள பாக்குறாங்கல்ல அப்படின்றதுனால சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் அவங்க கிட்ட ஒரு 10-15 நிமிஷம் நீங்க பேசிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கிரௌட்ல அப்படியே நின்று பேசிட்டே இருந்தீங்கன்னா அப்ப சடனா ஒருத்தர் சொல்லுவாரு, நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் அப்பதான் வரும். அப்போ யூ கேன் லைக் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஓகே இது நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து you'll get to know there. So that was one good experience for me. And அநேகமா நெக்ஸ்ட் படமும் கூட I'll be traveling like that. You know, it's also, you know, good fun to go meet people. கண்டிப்பா கண்டிப்பா. சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க வந்து பேசினீங்கல்ல, இவ்வளவு பேர்கிட்ட பேசிருக்கீங்க இல்லையா? சோ அதுல உங்களுக்குன்னு ஒரு பாசிட்டிவ் கமெண்ட் இல்லைன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் வந்திருக்கும், ரைட்? சோ அது உங்களுக்கு ஞாபகம், லைக் do you have any unforgettable? கரெக்டா எனக்கு ஞாபகம் இருக்குன்னா, கோயம்புத்தூர் நான் போயிட்டு இருக்கேன். கோயம்புத்தூர் சிட்டி என்டர் ஆக போறேன். நைட்ல அரௌண்ட் ஒரு 8 o'clock இருக்கும்னு நினைக்கிறேன், 8-9 o'clock இருக்கும்னு நினைக்கிறேன். ரிலீஸ் ஆகி அந்த ஒரு ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் முடிஞ்சு செகண்ட் வீக்கெண்ட்ல மூவி இஸ் பிக்ட் அப் லிட்டில் நல்லா. ஏன்னா 13 படம் ரிலீஸ் ஆச்சு அந்த டைம்ல, 11 தமிழ் படங்கள், மீதி 2 அதர் லாங்குவேஜஸ். சோ அதனால வந்து இட் வாஸ் டூ மச் ஆஃப் டஃப் காம்படிஷன். பெரிய படங்கள்லாம் இல்ல, சின்ன சின்ன படங்கள்லயே வந்துருச்சு அவ்வளவு படங்கள். அப்படின்னும் போது வந்து அதுல வந்து தண்ணில கண்டம் ஸ்டுட் அவுட் அ பிட். சோ வழக்கமா ஒரு படம் ரிலீஸ் பண்ணாங்கன்னா அடுத்த வாரம் தியேட்டர்ஸ் கம்மியாமே தவிர எங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. From 140 screens we went to 300 screens. பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுத்து அது போயிட்டு இருக்கு. அந்த சமயத்துல வந்து lot of people started watching. ஃபர்ஸ்ட் வீக் அப்புறமா ரஷ் கம்மியான போலாமேன்னு சொல்லி நிறைய பேர் இருப்பாங்க. சோ அந்த மாதிரி போனதுல வந்து தியேட்டர்ல போய் பார்த்துட்டு எஸ்வி சேகர் சார் கால் மீ, காமெடி கிங் எஸ்வி சேகர். அவரு எனக்கு போன் பண்ணாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இது நான் எஸ்வி சேகர் பேசுறேன்ப்பா, தீபக் தானே அப்படின்னாரு. சார் ஆமா சார் அப்படின்னு. ரொம்ப நல்லா இருந்ததுப்பா, சூப்பர்ப்பா, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஒரு ஹியூமரஸ் படம் பார்த்திருக்கேன். அதாவது வந்து என்ன சொல்றது, மத்த படங்கள் நிறைய பாக்குறேன் நான், எல்லா படமும் நான் மேக்ஸிமம் பாத்துருவேன். பட் இந்த படம் பார்த்த உடனே எனக்கு உனக்கு போன் பண்ணி சொல்லணும்னு தோணுச்சுப்பா அப்படின்னு சொன்னாரு. ஐ வாஸ் லைக் வெரி thrilled and you know that is one thing for an artist, more than you whatever you earn or whatever the thing you see. ஒரு நல்ல ஒரு கலைஞன் வந்து உங்களை பாராட்டும் போது வந்து இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் இருக்கு பாத்தீங்கன்னா, that gives you you know the bliss. So அது பேசணும்னு எனக்கு வந்து சார் உண்மையிலே நீங்க தானா சார் அப்படின்னு சொல்லிட்டு I was like very thing. ஆமா நானே தான்ப்பா. இது மாதிரி வந்து படத்துல வந்து உங்களுடைய காமெடியில இருந்து டயலாக்ஸ்
எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப வருஷம் கழிச்சு இருந்தா நான் கேட்கறேன், ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னாரு. யாருப்பா டைலாக் ரைட்டர்னு கேட்டாரு. See, that is where he stands. டைலாக் ரைட்டர் யார் பண்ணோன்னா நியூ கை ஹூ வாஸ் ரைட்டிங், சின்ன பையன் தான். ஸோ ஐ வாஸ் டெல்லிங் ஹிம் தட் இது மாதிரி கார்த்திக் ஒரு பையன் தான் சார் டைலாக்ல எழுதிருக்காரு அப்படின்னு. அப்படியாப்பா எனக்கு அவர் நம்பர் கொடுப்பா, நானே பேசுறேன் அப்படின்னாரு. சார் தோஸ் இமீடியட் ஐ லாஸ்ட் டு கால். இல்ல நீ நம்பர் கூட, நான் பேசுறேன் அவர்கிட்ட அப்படின்னாரு. நான் உடனே அவன் நம்பரை கொடுத்து, இன்ஃபேக்ட் ஐ பேரலி கால்ட் ஹிம் ஆல்சோ. கார்த்திக் இது மாதிரி சார் ஃபோன் வச்சா பேசிக்கூடா, பை 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 கூட்ட கூடாரு அப்படின்னு சொல்லி வச்சேன். தென் ஹி கால்ட் ஹிம். அது அப்புறம் டெல்லி கணேஷ் சார் அப்ரிஷியேட்டட் மீ a lot. இன்னும் நிறைய பேர் எனக்கு டக்குன்னு சொல்ல வரல. ஹூவர் சா தி அப்ரிஷியேட்டட். ஸோ எனக்கு டக்குன்னு நீங்க மறக்க முடியாம இருக்கிற ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, நான் டிராவலிங்ல இருக்கும்போது எஸ்சி சார் போனா மறக்க முடியாத ஒரு விஷயம். பட் அதர்வைஸ் எஸ், லாட் ஆஃப் பீப்புள் காம்ப்ளிமெண்டட் மீ ஃபார் தட். ஸோ ஐம் ரியலி ரியலி வெரி ப்ரவுட் ஆஃப் இட். Amazing. You have to be, I mean, உங்களோட அந்த ஃபீல்ட் எக்ஸ்பர்ட் வந்து என்னதான் நீங்க எவ்வளவுதான் ஈவன் மானிட்டரிலி வாட் எவர் ரைட் அவார்ட்ஸ் வின் பண்ணாலும் அந்த ஃபீல்டோட எக்ஸ்பர்ட் உங்களை பர்சனலா கால் பண்ணி உங்களை வந்து இப்படி அப்ரிஷியேட் பண்றாருன்னா அது ஒரு தனி சுகம் தான். ஐ டெஃபினெட்லி அக்ரி வித் யூ. So congratulations. You deserve all the credit. You guys and your writers and everybody, you deserve all the credit. Aura Natural Pads are complete herbal sanitary pads. These are made up of natural fibers only, and these are chemical free and plastic free. These are the first sanitary pads to receive the USDA BioPreferred certification. It is available only in the US region. So if you want to buy this product, you can visit online stores like Amazon or Walmart, or you can also visit their website www.aurapads.com. மக்களிசை கலைஞர்கள் செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி, இஷிதா மீடியா யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. நன்றி.